ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த 2வது டெஸ்ட் மேட்சோட முதல் நாள் முடிஞ்சு போயிருந்திருக்கு. இந்தியா 311 ரன்னுக்கு 5 விக்கெட் விட்டுருந்திருக்கா. எனக்கு பொறுத்தவரைக்கும் இங்கிலாந்து தே ஹேவ் சீஸ்ட் த டே. ஆனாலும் சுப்மான் கில்லும், ஜடேஜாவும் அந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் கொண்டு வந்ததுனால இந்தியா காட் அ சான்ஸ் டு ஸ்கோர் அபவ் 400 அக்கார்டிங் டு மீ. ஒரு 420, 430 ரன்னாவது வேணும். எஸ்பெஷலி கன்சிடரிங் த பவுலிங் அட்டாக் தே ஹவ் செலக்டட். இப்ப இந்த நாள்ல என்ன நடந்ததுன்னு அதை பத்தி உள்ள போயிடலாம். பிளேயிங் 11 பார்த்தோம்னா, நான் இங்கிலாந்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவ எடுத்திருக்கிற ஸ்குவாடும் பார்த்தா உள்ள யாரையுமே உள்ள கொண்டு வர முடியாது, கொண்டு வரவும் மாட்டான்னு நான் சொன்னேன். அவ அதே டீமோட தான் போனா. இந்தியாவுக்கு நான் எதிர்பார்த்த மாரி கருண் நாயர் நம்பர் 3ல விளையாடின நிதிஷ்குமார் ரெட்டி வாஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஷர்துல் தாக்கூர். நான் என்ன சொன்னேன்னா, குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங் ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸா கொண்டு வரணும்னு நான் சொன்னேன். பிரசீத் கிருஷ்ணா விளையாடினது எனக்கு ஆச்சரியம் படுற ஒரு விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா அவ டிராப் பண்ண மாட்டான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனாலும் நியாயப்படி குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங் கொண்டு வந்திருப்பேன். இப்ப வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 8ல போஞ்சிருக்கா. He is left to bat. அவர் இறங்கினாலும் is completely capable of scoring a good 60 according to me in that situation. ஆனா அவர் வாஷிங்டன் சுந்தர் டு பேட் and made you think India are in a precarious position where they can get to 430 ஆமான்னு சொல்லுவேன். அதனாலதான் இப்ப இன்னும் ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலிங் ரிசோர்ஸ் வித் குல்தீப் யாதவ் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் இருந்ததுன்னா இந்த பொசிஷன்ல இருந்தே இந்தியா ஷுவர்லி வில் வின் த மேட்ச் 1-1 சொல்லியிருந்திருப்பேன். ரவீந்திர ஜடேஜா டிஃபென்சிவ் பவுலர், வாஷிங்டன் சுந்தர் டிஃபென்சிவ் பவுலர். நான் போன 2 வீடியோல சொன்ன மாதிரி அவ யாருக்கு எடுத்தாலுமே இந்த பவுண்டரியில எல்லாரையும் நிறுத்தி வைக்கிறா. 2 டிஃபென்சிவ் பவுலருக்கு பவுண்டரியில நிறுத்தி வச்சா வேலைக்காது. இந்த திரும்புற கண்டிஷன்லயே தட் கேன் நியூட்ரலைஸ் தேர் எஃபெக்ட். அதனாலதான் அப்படிதான் பண்ண போறா. இப்ப இந்த அட்டாக்ல பார்த்தோம்னா ஜடேஜா டிஃபென்சிவ், வாஷிங்டன் சுந்தர் டிஃபென்சிவ், ஆகாஷ் தீப் ஒரு கண்டெய்னிங் பவுலர், பிரசீத் கிருஷ்ணா போடுற லெங்க்த்துக்கு வேலைக்கு ஆகுது. முகமது சிராஜ் போல்ஸ் வெல் இன் பேச்சஸ். போன மேட்ச் விக்கெட் இருக்கல, அவர் ஒரு 3 ரன் எக்கானமி போயிடுவார். on his day he can pick a wicket. முகமது சிராஜ் விக்கெட் எடுக்கலைன்னா யாரு விக்கெட் எடுக்க போறா? எஸ்பெஷலி until the last 2 days the turn starts coming into the picture and days 4 and 5 யாரு விக்கெட் எடுக்க போறான்னு எனக்கு தெரியல உண்மையா சொன்னா. இப்ப இங்கிலாந்து ஃபீல்டட் ஃபர்ஸ்ட். அந்த போன மேட்ச் மாதிரி ஃபர்ஸ்ட் செஷன் ஒரு ஷேர்ட் செஷன். இந்தியா 98-2 கேஎல் ராகுல் டிசப்பாயிண்ட் டிஸ்மிசல் தான். ஆனா போன மேட்ச் 100 அடிச்சுட்டார். அட் சம் பாயிண்ட் யூர் கோயிங் டு பி டிஸ்மிஸ்ட் அர்லி. கருண் நாயர் அந்த 30 ஓவருக்கு அவுட் ஆனது எனக்கு பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் இல்ல. சாய் சுதர்சனும் அதே ரன் தான் அடிச்சிருந்திருப்பார். Both of them have been looking good in the innings that they have played. Unfortunately, it's a case where they are not going on. அப்புறம் என்ன சொல்றது, ரிஷப் பந்த் போன மேட்ச் 2 செஞ்சுரி அடிச்சுட்டார். அவர் இன்னைக்கு ட்ரை டு கோ ஃபார் த பிக் ஷாட். அப்படிதான் அவர் விளையாடுவார். இந்த குவிண்டன் டிகாக் மாதிரி ரிஷப் பந்த், குவிண்டன் டிகாக் நோ மேட்டர் வாட் சிச்சுவேஷன் தட்ஸ் த வே தட் தே வில் டூ. இது எப்படின்னா ஆரம்பத்துல பல்ல கடிச்சுன்னு விளையாடிட்டு தென் இ ட்ரை டு கோ ஃபார் த எக்ஸ்பான்சிவ் ஷாட். சில சமயம் அப்படிதான் நடக்கும், ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா ஒன்ஸ் அகெயின் ஃப்ரம் அட்வான்டேஜஸ் பொசிஷன் ஆஃப் 208 for 3, அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி மிஸ் ஜட்மெண்ட்னால இந்தியா ஃபவுண்ட் தெம்செல்வ்ஸ் இன் ப்ரிகேரியஸ் பொசிஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் ஐ ஸ்டில் பிலீவ் தே கேன் கெட் டு தட் 430 வித் ஹூஸ் பேட்டிங் நோ வாஷிங்டன் சுந்தர் டு கம். ஆனாலும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா விக்கெட் விட்ட மாதிரி தான் இருந்தது. இட்ஸ் அஷேம் பிகாஸ் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் த 3 பேட்டிங் இன்னிங்ஸ் ஹவ் பின் வெரி குட். அன்பார்ச்சுனேட்லி அந்த நம்பர் 6ல இந்த கொலாப்ஸ் இந்த 3வது தடவை வந்ததுனால இப்போ ஒரு அளவுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்கான்னு யூ கேன் சே. ஆனாலும் ஐ ஃபீல் தே ஹவ் கிவன் அன் எக்ஸ்ட்ரா விக்கெட். அதனால தான் ஸ்லைட்லி இட் இஸ் இங்கிலாந்து டே டு டே. இப்போ அவளுக்கும் எப்படின்னா ஒரே ஒரு பவுலர் கிறிஸ் வாக்ஸ் தவிர வேற யாருக்கும் விக்கெட் விழுற மாதிரி தெரியல. பைரோன் கார்ட் ஸ்ட்ரகிளிங் வித் இன்ஜுரி. ஜார்ஜ் டாங் நான் உண்மையா சொல்லணும்னா பேட்ஸ்மேன் கிட்ட எப்படி போந்திருக்கன்னு பார்த்தா கேவலமா போந்திருக்கார். பவுலர்னா விக்கெட் எடுத்துட்டார். பென் ஸ்டோக்ஸ் இன்னைக்கு 15 ஓவர் போட்டார். அவரால் எவ்வளோ இன்னிங்ஸ் 20 ஓவர் போட்டு தாங்க முடியுங்கிறத பார்க்கணும். ஷோயப் பஷீர் இந்தியா கிட்டலாம் இஸ் நாட் கோயிங் டு ட்ரபிள் தம். இதுதான் அவரோட அட்டாக். இவா கிட்டே if you are gifting timely wickets in the way that they did on a consistent basisனா அது ரொம்ப ஒரு வருத்தம்
பட வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்தியா இஃப் தே கெட் டு 430 இன்னும் ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் வித் திஸ் பவுலிங் அட்டாக்கு. ஏன்னா நான் சொன்ன மாரி ஒரு 2 அடி அடிச்ச உடனே லாட் ஆஃப் தெம் ஆர் ஐதர் டிஃபென்சிவ் பவுலர்ஸ் ஆர் யூ ஆர் நாட் கோயிங் டு பேக் தெம் டு பிக் எ விக்கெட். ஸோ அவ என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. இன்னுமே பிகாஸ் இந்த கடைசி 2 நாள் திரும்புன்னு எனக்கு லுக்கிங் லைக் தேர் கெட் டு த 430 இந்தியா அந்த மேட்ச் தோக்க போறான்னு நான் சொல்லலை. குல்தீப் ஹர்ஷ்தீப் வர்மன் தான் இப்பேலேருந்தே இந்தியா 1 இங்கிலாந்து 1 இந்தியா வந்து இந்த மேட்சை கண்டிப்பா ஜெயிக்க போறான்னு சொல்லியிருந்திருப்பேன். என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் என்ன சொல்ல போறேன், இந்த ரீசன் வை இந்தியா ஸ்டில் காட் அ ஸ்லைட் சான்ஸ் இஸ் பிகாஸ் இங்கிலாந்து கிட்ட நான் சொன்ன மாதிரி இந்த கிறிஸ் ஓக்ஸை தவிர அவளுக்கு வேற யாருமே கிடையாது. இந்த மேட்ச் எப்படி போனாலுமே அவ என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் தே வின் பேட்டிங் அண்ட் வெரி குட் சர்ஃபேசஸ். ஆஸ்திரேலியாவுக்கு நான் எப்படி சொன்னேனோ இந்த கேஸ்ல வந்து நிறைய நாளி பேட் பண்ணி உடைக்க பார்க்கணும். பென் ஸ்டோக்ஸ் 20 ஓவர் போட்டா ஒரு இன்னிங்ஸுக்கு தாங்க மாட்டார். கிறிஸ் ஓக்ஸ் நெவர் டூ ஃபார் ஃப்ரம் இன்ஜுரி. ஜாஷ் டாங் நெவர் டூ ஃபார் ஃப்ரம் இன்ஜுரி. பிரைடன் கார்ஸ் இஸ் பிளேயிங் இன் இன்ஜுரி. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வெளியில உக்காந்துருக்காரு, அவரும் நாட் டூ ஃபார் அவே ஃப்ரம் இன்ஜுரினா அப்படியே உடைக்க பார்க்கணும். தே ஷுட் லுக் டு பேட் ஃபார் லாங் டைம். இனிமே என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஆனா அந்த 430 வந்தே ஆகணும். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் மை